Kenton Bethany Church as well. We all are ready to enter into the presence of God. நாங்கள் யாவருமாக ஆயத்தப்பட போகிறோம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக உள்ளாக செல்வதற்காக. நாங்கள் யாவருமாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரம் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. This is the time to make intimacy relationship with God and you. You don't want to look at around. You don't want to look other people. Look upon God only. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உலகத்தில் அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இந்த நாளில் இடத்துல இருப்பது சமாதானமாக இருப்பது தேவ கிருபையாக இருக்கிறது. There is a lot of things going on around the world. There is many things going on across the world, but we are stand in the presence of God. This is the grace of God. இது தேவ கிருபையாக இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். It is a very important time. இது மிகவும் முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அட்டெண்டன்ஸ் போடுவதற்கு மாத்திரமல்ல நாங்கள் ஆலயத்துக்கு வருவது. We are not coming to the church to give attendance. We are coming to see our Lord of God and our King of King. நாங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற நாள் பார்க்க வந்திருக்கிறோம். We came together to see our King. We came together to see our God. We came to see our Lord. We came to see our protector. Amen. Hallelujah. Oh Father, we thank you, Lord. உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. Thank you, Jesus. Hallelujah. We praise you, Master. We glorify your name, O Lord. இயேசுவே, உங்களை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. பிதாவே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உங்களுடைய வழிநடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh Father, we thank you that you have given us the good leadership in our life, O Lord. Oh, we praise you, Master. நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இதை ஒரு சம்பிரதாயமாக செய்யாமல் கர்த்தாவே, உணர்வுபூர்வமாக செய்ய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Oh Father, help us to do this Lent days not as traditional days, to meditate your word, O Lord. Meditate what you have done for us in the world, O Lord. பிதாவே, மனிதராக வந்து இந்த உலகத்தில் எங்களுக்காக என்ன செய்தீர்கள் என்பதை ஆண்டவரே உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக வருகிறோம். இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒரு ஆத்துமாக்களை ஆண்டவரே தொடுகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு இடையில் ஆண்டவரே தனிப்பட்ட உறவுகளை மேற்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Oh Father, help us to make a better relationship with you, O Lord. We need good understanding and a better relationship with you only, O Lord. You are the Father. You know all our thinking, O Lord. You know all our bottom of our heart, O Lord. What kind of sickness we have, what kind of thinking we have, O Lord. உள்ளத்தை அறிந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிறதான காயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தை ஆண்டவரே நீங்களே தொடர்பு படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒரு ஆத்துமாக்களை தொடும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளை நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காக உதவி செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, எல்சிடி போடுகிறவர்கள், வாத்தியக்காரர்கள், வாசிக்கிறவர்கள் மற்றும் அசரிங் செய்கிற யாவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Let's pray for all the co-workers for this service. நன்றி ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக, இந்த ஆராதனைக்காக உதவி செய்கிற எல்லா உதவியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, எல்சிடி போடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, வாத்திய கருவில் வாசிக்க போகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பிதாவே, அதே போல கர்த்தாவே அசரி ஊழியங்களை செய்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் கர்த்தாவே நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை செய்கிற பொழுது கர்த்தாவே எந்த ஒரு தடையும் வராதபடி இயேசுவை நாமத்தினால காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே நேர்த்தியாகவும் கிரமமாகவும் போவதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆண்டவரே எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஊழியம் ஒரு நேரமாக இருப்பதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Oh Father, we thank you for today's service, oh Lord. We were doing and the helping, oh Lord. Bless them, oh Lord Father. We were doing usherings, we were doing LCDs, and also those the musicians. We commit into your mighty hands, oh Lord. Bless them.
cover upon your blood, O Lord. Let them do their work according to your will, Lord. We wanted to exalt your name, O Lord. We wanted to exalt your name. Your name has to be glorified in the name of Lord. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தாவே. Only your name has to be exalted, whatever the ministry that we are doing in this place, O Lord. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஊழியங்களை பொறுப்பெடுக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படியாக செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணும் நாளில் கூட ஆராதனை பகுதி நடத்துகிறதான பிள்ளைக்காக கர்த்தர் தாமே தேவ ரத்தத்தினால் அந்த பிள்ளையை மூட வேண்டும், தெய்வீக வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்பதாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இந்த நாளில் இருக்கிற கர்த்தாவே ஆராதனை பகுதியை கொண்டு வருகிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். பிதாவே அந்த மகளை ஆண்டவரை இயேசு இரத்தினால் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவைக்கு பின்பதாக மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் கர்த்தாவே அந்த பிள்ளையின் மூலமாக வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகள் மூலமாக வருகிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே ஆவியானவரை நீங்கள் வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Oh Father, we pray for the worship leader, O Lord. Cover with your precious blood, O Lord Jesus. Cover with your cross, O Lord. Every word come through her mouth. Let it come with your Holy Spirit, O Lord. அந்த வார்த்தை ஒருவரை ஆண்டவரே புடமிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Oh Father, let all the words heal all the believers, O Lord. Whatever the circumstances we came through here, according to that, bless us, O Lord. According to that, speak to us, O Lord. ஆண்டவரே எந்த ஒரு சூழலில் வந்திருக்கிறோமோ கர்த்தாவே அதற்கேற்ற விதமாக அந்த ஆராதனை மூலம் எங்களுக்கு வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Oh Father, thank you that you are going to reveal us, O Lord. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக ஸ்தோத்திரம். அதே போல நாங்கள் ஜெபிப்போம் வார்த்தை பகுதிக்காக. கர்த்தர் தாமே எங்கள் யாவருக்கும் வார்த்தை மூலமாக இடைப்பட வேண்டும் என்பதாக ஜெபிப்போம். Let's pray for the word of God today. ஓ நன்றி ஆண்டவரே. கர்த்தாவின் நாளில் கொண்டு வரப்படுகிறதான வார்த்தை பகுதிக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தை பகுதி ஆண்டவரே இயேசு இரத்தினால மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாவுகளை ஆண்டவரே வார்த்தை கொண்டு வருகிற போதகர் மூலம் எங்களுக்கு பேசும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உள்ளங்களை ஆண்டவரை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு நிலமாக இருந்து அந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய செவிகளை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை மூலமாக எதை செய்ய வேண்டும், எப்படியாக வாழ வேண்டும், எப்படியாக உள்ளத்தை மாற்றி அமைக்க எங்களுக்கு கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறோம். Oh Father, we thank you for the word of God today. Speak to everyone, O Lord. Oh Father, you already know what kind of heart we have today. Speak to us, O Lord. We don't want to go back as we come to the church. Bless us with your Lord. Strengthen us with your precious word of Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை மூலம் எங்கள் யாவரையும் புடமிட்டு பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்து போன உள்ளங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயோடு உள்ள உள்ளங்களுக்கு சரீரங்களுக்கு ஆண்டவரே தெய்வீக வார்த்தையில பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவை தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரும் மகளிலிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே வாத்திய கருவியில் வாசிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தாவே என்னுடைய வர்ஷிப் டீம்ல இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் பொறுப்புங்கள் கர்த்தாவே. இந்த முழு சபையும் பொறுப்படுங்கள் கர்த்தாவே. நீங்கள் யாவரையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருப்பதற்கு உதவி செய்யும்படியாக எல்லாம் வல்ல இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord, church. Good morning. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் இந்த நாளில் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு? ஆமென். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள் நாளில் ஆமென். ஆண்டவர் உங்களோட பேசுறார் இன்னைக்கு. அவர் சொல்றார், நான் உங்களோட எதிர்பார்ப்புக்கு மேலான செய்ய போறேன் இன்றைக்கு. Amen. In the first part, the first song says, அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவருடைய பேர் யெகோவா ஈரே. ஏனென்றால் என்னுடைய தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார். Amen. So சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாங்கள் இந்த பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்கு மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. How many of you are actually happy to be worshiping a living God today? Amen. Because I only see Pastor Mama dancing, my dad Sonaka doing a little bit of a move. How many of you are worshiping a living God? He is the one who was, He is the one who is, and He is yet to come. Amen. So a little bit more உற்சாகத்தோட கொஞ்சம் சந்தோஷத்தோட ஆடுங்க, பாடுங்க, கரங்களை தட்டி, okay? யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும்
நிச்சயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கைகளை பாடுவோமா? அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அவருடைய கிருபை என்றும் வாழ்விலே எப்போதும் மாறாது. His grace will never change. He is a constant. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நேசரே. Yes Father, என்னை விட்டு விலகாதவரே ஒரு இயேசுவே. ஒருபோதும் கைவிடாத ஒரு சிநேகிதர் நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா. We welcome your presence into this place, Holy Spirit. We welcome your presence into this place, King of glory. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும். We worship you, Jesus. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை முழுவதும் எழுந்து பாடுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர்,
என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை. I feel it in my spirit. Some of you are desperate for a touch of the Lord today. And the Lord is saying, I have more than enough portion for you. If you are willing to receive from me, if you are willing to be ready to stand before me and accept the power that I have for you, the Holy Spirit is saying, I am going to move in this place today. I am going to enter your hearts. I am going to enter your lives. And I am going to do wonder-working miracles in your life. செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ செல்லும் மேகம் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகாத மேகம் சபைகளை விட்டு விலகாதவரே முன் செல்லும் மேகம் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் விலகாத மேகம் நீ செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ நீரே ஒரு மகிமையின் மேகம் அப்பா நீரே யூதாவின் சிங்கம் அப்பா you are the lion of Judah Father you are a resurrecting God and you are still a resurrecting God Father. The same way you were faithful to Abraham, to Isaac, to Moses, to Jacob, is the same way you are going to be faithful to us today, Father. இந்த வருஷத்துல அடுத்த வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே செய்து முடிப்பார். Whatever he has promised you, he will complete to perfection in your life. He will let no good work remain undone in you. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் தான் இயேசுவே. நல்லவரே என் இயேசுவே நான் பாடலின் காரணரே நல்லவரே என் இயேசுவே நான் பாடலின் காரணரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையா என்னை என்று மறவாதவர் மறக்க மாட்டேன் நன்மைகள் எதிர்பார்த்து
என் மனம் மாறும் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் கரங்களையொட்டி பாடுவோமா? துதிர் துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். ஓ என் இயேசுவே, உமக்கே துதியோ, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். ஓ என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். ஓ என் இயேசுவே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் தான் இயேசுவே. நீரே நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்பா. We fall at your feet and we give you thanks, Father. நீரே யெகோவா ஈரே. என்னுடைய தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ராஃபா, சுகம் தருவீர் அப்பா. என் எதிர்பார்ப்புக்கு மேலான செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலான செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். Oh, shout to the Lord, oh the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roll
beginning of my life, Father, will not go unfulfilled, Father. For you are a good, நீரே நல்லவர் ராஜா, நீரே மாத்திரம் போதும் எங்களுக்கு அப்பா. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தோலுகின்றேன், என் வாழ்விலே தயவே என்னை சேவிக்க நான் வாழ்கின்றேன். I live to serve you, Father. Your Majesty, I can't but bow. I lay my all before you now in royal robes. I don't deserve. I live to serve your Majesty. Your Majesty, I can't but bow. I lay my all before you now in royal robes. I don't deserve. I live to serve your Majesty. You are high and lifted up. You are high and lifted up. You are high and lifted up. There is no one else like you. You are high and lifted up. You are high and lifted up. You are high and lifted up. There is no one else like Your Majesty, I can't but bow. I lay my all before you now before you now. in royal robes. In royal I don't deserve. I don't deserve. I'll live to I live to serve your Majesty. I live to serve. I live to serve Yes. your Majesty. One more time, I live to serve. And I need Thank you, Lord. Thank you, your Jesus. Majesty. Praise be to God. Hallelujah. Praise be to God. Amen. Hallelujah. தேவனுடைய பிரசன்னத்திலே ஜெபத்திலே இருக்கிற இந்த நேரத்திலே In the presence of God, as we say in a prayer attitude, இந்த நாளிலும் நாங்கள் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து பின்பதாக நாங்கள் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். let us pray for a few points and then cross on to the sermon. இந்த நாளிலும் விசேஷமாக நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்காக நாங்கள் ஒரு விசை ஜெபிப்போம். We are going to pray for the Middle Eastern countries. என்னதான் எது நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள். Because all those people living there do not know what is going to happen or what their future holds. மேபி உங்களுடைய உறவுகள் அந்த இடத்திலே நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம். Sometimes your own relations might be working over there. இந்த நாளிலும் அவர்களுக்காக ஒரு விசை நாங்கள் ஜெபிக்கலாம். Let us all pray for on their behalf today. ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். Shall we pray for the nations? யுத்தங்களை மூட்டுகிற ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் ஒரு சமாதானத்தை அந்த தேசங்களுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். Let us pray that whichever nations we are urging for the war, we ask that God's peace come upon them. எல்லாருமாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிப்போமா? Shall we all pray with a burden? எல்லாருமாய் நாங்கள் வாய்களை திறந்து இந்த தேசத்துக்காக மத்திய கிழக்கு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். Shall we open our mouths and Oh pray yes for Lord, Middle East? எல்லாருமாய் நாங்கள் சத்தத்தை உயர்த்தி ஐக்கிய அமெரிக்கா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். ஓ ரஷ்யா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஓ ஐரோப்பிய தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில் தேவன் தாமே ஒவ்வொரு தேசங்களிலும் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவி ஜனங்கள் ஆண்டவரே வீணாய் மடிந்து போகாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாய் தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களின் தேவனை அறியும்படியாக ஜெபிக்கிறோம்.
nations know you, கர்த்தரே Father. ஜீவனுள்ள தேவன் என்பதை இவர்கள் காணும்படியாக ஜெபிக்கிறோம். Pray that they ஓ understand that you are a ஆண்டவரே living உம்முடைய God. கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் Commit கர்த்தாவே. them into your hands. ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தேசங்களுக்குள்ளாய் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Pray that you command a permanent peace in the உம்முடைய nation. கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. Commit them into your hands. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. அதே போல நாங்கள் ஜெபிக்க போறோம். Similarly, அருமையான எங்களுடைய ஐயா சுந்தரராஜன் ஐயா அவருடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். let us pray for our Hamdarajan Ayya's son. நேற்றைய தினத்திலே அவர்கள் ஒரு மைனர் ஹார்ட் அட்டாக்னாலே நார்த்விக் பார்க் ஹாஸ்பிட்டலிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். He's been admitted with a minor heart attack to Northwick Park Hospital yesterday. இந்த நாளிலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Let us pray for him today. தேவன் தாமே அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக Let us pray that the God gives them complete healing. எல்லாருமாய் நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிப்போமா? Shall we all join ஹalleluya together and pray, ஸ்தோத்திரம் hallelujah. கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே சோதர ஆனந்தக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை இந்த சரீரத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சரீரத்துக்குள்ளாய் கடந்து வருவதாக ஒரு தெய்வீக சுகத்தை இந்த நாளிலே தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய மகிமை இந்த சோதரனுக்குள்ளாய் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நீ செய்கிறதற்காக நன்றி சுவாமி. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் மீண்டுமாய் நன்றி என்று சொல்கிறோம். Heavenly Father, once again we say thank you to you. இந்த நாளிலும் இப்படியாய் இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்பமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி. Thank you for your grace for bringing us here together as a family on the first Sunday of the month. இப்பொழுது ஆண்டவர் தாவே சிறுவர் ஆலய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that you, Lord, be with the children church, our Father. சிறு பிராயத்தில் இருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that every Bible word that they are taught from a very young age, let them multiply 30, 60 and 100-fold and be a blessing in their life. ஆம் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we ask that you speak to us through your word of God today. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the priceless name of Jesus Christ we ask and pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and glorify தயவு செய்து God? உட்காருங்கள். Please be seated. சிறுவர் ஆலய பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் சிறுவர் ஆலயத்துக்கு போய் பின்பதாக செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து உடனடியாக அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may go for your classes and usher us at the end of the sermon. Please bring them back. ஆமென். Amen. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். Once again, in the sweet name of our Savior Jesus Christ and on behalf of Bethany family, we welcome you again. Praise be to God. Amen. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. It's a great delight to be in the presence of Praise God. be to God. Amen. Hallelujah. Praise the Lord. Amen. இன்றைய நாளிலும் நான் தயாரித்து வந்த செய்தி கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்தில் இருந்து தொடர்ந்து நாங்கள் செய்தியை கேட்போம் என்றுதான் நான் தயாரித்து வந்தேன். What Pastor prepared to deliver a sermon was a continuation from where he left off in his previous sermon. அதிகாலையிலே நானும் ஆண்டவரும் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். This early morning I was meditating with God. அப்ப எதை பேசுவது என்று நான் ஆண்டவரோடு தியானித்துக் கொண்டிருக்கையிலே I'm meditating with God as to what should I speak. கர்த்தர் தெளிவாக பேசினார். மகள் டெனி முதலாவது பாடல் எடுத்தார்கள். அந்த பாடலின் ஊடாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். And God clearly spoke to me, and Danny also took the first song on that basis. என்ன அந்த பாடல்? அவர் வார்த்தையின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லை. ஏன் கவலையா சொல்லுறீர்கள்? ரைட், நீங்கள் அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். You are saying that you are leaning on to his word of God. அப்பொழுது ஏன் நாங்கள் கவலையாய் சொல்ல வேண்டும்? Why do we have to say that with sadness? ஏன் நாங்கள் கவலையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும்? Why do you have to be sad in the presence of God? பாருங்கள், இன்றைக்கு கோவிட் வரும் என்று நாங்கள் யாராவது நினைத்திருந்தோமா? Did any one of us even think of COVID coming? இருந்தா போல வந்தது எத்தனையோ ஜன மக்களை வாரிக்கொண்டு போய்விட்டது. It suddenly came and took away a lot of people with it. நேற்றைய தினத்திலே சாரன் ராபின் அவர்கள் துபாயிலே இருக்க வேண்டும். Brother Davin should have been in Dubai yesterday. இன்றைக்கு அவர்கள் அங்கே பின்னாலே இருக்கிறார்கள். Now he is seated at the back. Yes,
Yes. இதுதான் உலகம். This is the world. இந்த உலகத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். We are living in this type of a world. ஆனால் அவர் வார்த்தையின் மேலே நாங்கள் சாய்ந்து இருக்கின்ற பொழுது But when we lean on to his word, கவலை எங்களுக்கு இல்லை. we have no sadness. நாங்கள் Hallelujah. மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். Because even if we die in Christ. என்னதான் யுத்தங்கள் வந்தாலும், Whatever the war may happen, என்னதான் கோவிட்கள் வந்தாலும், whatever the COVID may come, நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற பொழுது, you and I are in Christ, அவருடைய வார்த்தைக்குள்ளாய் கட்டப்படுகிற பொழுது, when we are built in his word, நாங்கள் அசையாத கன்மலையின் போல் உறுதியாய் இருப்போம். we will be a rock that has never been shaken. ஆகவே இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். அடுத்து மரித்தால் அடுத்த வாழ்த்து. We will be living in this world, and if we die, we have another life. அங்கே மகிழ்ச்சிதான். And that's great joy in இங்கே there. மகிழ்ச்சிதான். It's joy here as அப்ப well. நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கணும். So we need to be really happy. சந்தோஷத்தோடு We காணப்படணும். need to be very pleased and have கர்த்தருடைய joy. பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று பவுலானவர் சொல்லுகின்றார். Apostle Paul says that as children of God, you should always be joyful. என்னோடு கூட 2 தீமோத்தேயுக்கு புத்தகம் 3வது அதிகாரம் 16 17 முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். And turn with me to 2 Timothy chapter 3 verses 16 and 17 and also verse 1. ஏற்கனவே கடந்த இரவு நான் சாரன் நிரோஷனுக்கு, சாரன் ராபினுக்கு, சாரன் ராங்கனுக்கு இந்த வார்த்தைகளை நான் என்ன பேச போகிறேனோ அது அந்த நல்ல இருதயத்தை குறித்த வார்த்தைகளை அனுப்பிவிட்டேன். I've already sent Brother Niroshan, Brother Robin and Brother Rangan the verses that I was going to speak to about a thankful heart. ஆனால் தேவ ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மோடு வித்தியாசமான முறையிலே கர்த்தர் இடைப்படுவாராக. Let Lord intercede with us through a different approach this morning. அப்ப 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே அங்கே பார்க்கின்றோம் 3வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு ஒரு காரியங்களை சில காரியங்களை குறித்து சொல்லுகின்றார். And in 2 Timothy we can see Apostle Paul giving a few advices to a young minister called Timothy. நீங்கள் நினைக்க கூடாது இது தீமோத்தேயுக்கு தான் மாத்திரம் என்று. You should not think that these advices are only applicable to Timothy. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கின்றோம். As you children of God, you and I are as ministers of God first. ஏதாவது ஒரு பங்கை நாங்கள் வகிக்கின்றோம். We take some sort of இன்னைக்கு part. சுவிசேஷம் அறிவிப்பதே கர்த்தருடைய ஊழியம் தான். And even spreading gospel is the ministry of God. ஆகவே நாங்கள் ஒருவரும் சொல்ல முடியாது நான் ஊழியக்காரி அல்ல என்று. And we cannot even proclaim that we are not ministers at all. ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். We are doing continuously something for Christ. அப்ப இதுதான் இந்த அதிகாரத்திலே இருந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். That is what we are going to see from this chapter. 16வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால், If we would see verse 16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. all scriptures is God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness, so that the servant of God may be thoroughly equipped for every good work. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். You might have heard இந்த this, வார்த்தைகள் உங்களுக்கு பரிச்சயமாய் and you இருக்கலாம். might even know these verses very ஆனால் well. இன்றைய நாளிலே தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையோடு நம்மோடு கூட பேசுகின்றார். Yet though God is going to speak to us through this word today, ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். let us listen to his word. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வசனம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே முதலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், But if you read the first verse of this chapter as it begins, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. but mark this, there will be terrible times in the last days. பாருங்கள், கிறிஸ்து இயேசு வந்து ஒரு விஷயம் பரத்துக்கு ஏறி போய்விட்டார். The Lord Jesus Christ came and ascended to heaven, இப்பொழுது இரண்டாவது தரம் அவர் வர ஆயத்தமாய் இருக்கின்றார். and he's ready to come second time. அப்ப கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. There's dangerous times that are approaching in the last time. இந்த கால கட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். We see in these times எப்படிப்பட்ட காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் what type of times that we are living. என்பதை நாங்கள் ஊடகங்கள் மூலமாக பார்க்கின்றோம். We are seeing through that different type of media. நேரடியாக We பார்க்கின்றோம். even see directly.
ஆகவே இந்த நாட்கள் கொடிய காலங்களாய் இருக்கின்றது. These times are really, really terrible. அப்ப நாங்கள் பார்க்கின்றோம் தேவன் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கின்றார். We see that the God builds us. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், I will build you up நீ again கட்டப்படுவாய். and you shall be built. அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear child of God, கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் நம்மை கட்டுவார். only when we remain in the word of God, God will build us. கர்த்தர் நம்மை கட்டுவிப்பார். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது When we remain in His word, then He will continuously build us. நாங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் கட்டப்படுவோம். That's when we shall be built. ஆகவேதான் இந்த வாக்கியம் தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. That is why this verse clearly teaches us. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scriptures are God breathed. அப்ப வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? So who has given all these verses from the Bible? தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. Been given by the Holy Spirit. அப்ப அதை நாங்கள் மறந்து போய் So விடக்கூடாது. we should never ever forget அப்ப that. தேவ ஆவியினாலே அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருப்பாரானால், And if He has given these verses through the Holy Spirit to அப்ப us, நானும் நீங்களும் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். then you and I have the desire to be built. அப்ப அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Then we need to remain in those scriptures. அந்த வார்த்தையை நாங்கள் இன்னுமாய் அறிந்து கொள்ள வேண்டும். We need to know those verses even இந்த more. காலங்கள் கொடிய காலங்களாய் இருக்கிறது. The times are terrible. யுத்தங்கள் செய்திகளை கேட்கின்றோம். We are hearing about many war news. பாருங்கள், இன்றைக்கு சௌரன் வேல் சௌரியான் இன்றைய நாளிலே அவர்கள் வர வேண்டும் இந்தியா தேசத்திலே இருந்து. Brother Wales, Sister Anne, Madeline should be traveling from India. They are meant to இன்றைய travel from காலையிலே India. தொலைபேசியிலே தொடர்ந்து கொள்ளார்கள். பாஸ்டர் எங்களாலே வர முடியாமல் இருக்கிறது இப்பொழுது இந்த பிரச்சனைகளின் மூலமாக. So they contacted Pastor early in the morning to inform him that they cannot travel because of the war. அப்ப எப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். So what type of times that we are living now? ஆகவே நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட So வேண்டும். we need to be prepared. அன்பான சபையே, இந்த கால வேளையிலும் நாங்கள் கட்டப்படுகிறதுக்கு தான் தேவன் விரும்புகின்றார். My beloved church, even this morning time, God's desire is to build us. நாங்கள் ஆசீர்வாதங்கள் தேவைதான், நமக்கு இல்லை என்று நான் சொல்லவில்லை. I'm not saying that we don't need any blessings, we do. ஆகவே நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் கட்டப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். But we need to be people who remain as people who have been built in God. கொடிய காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We are living in terrible times. நாங்கள் கேள்விப்படாத காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். We are seeing things that we have never ever heard. ஆகவே தான் வேத வாக்கியங்கள் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, ஏன் கொடுக்கப்படுகிறது, நாங்கள் சரியான பாதையிலே செல்ல வேண்டும், நாங்கள் கட்டுவிக்கப்பட வேண்டும், நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஆகவேதான் ஆவியானவர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். The words have been given to us through the Holy Spirit so that we remain in it, we be built, we lead a perfect life and walk through the right path so that we are being built, our family is built and our church is built. ஏன் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்? Why did God give us His word? அவர்தான் வார்த்தையாகவும் இருக்கின்றார். He is the word Himself. அப்ப அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை கட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். And when we accept Him and we live according to His word, we can see God building us. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். So the servant of God may be thoroughly equipped. பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் தேறினவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் வார்த்தையிலே. So in the word we need to be thoroughly equipped. இன்றைக்கு நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். We need to be thoroughly equipped. இந்த வார்த்தையிலே, தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் தேறினவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். We need to be thoroughly equipped in the word of God. அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கட்ட முடியும். That's when Lord Jesus Christ could build us. அப்ப எவ்வளவு நாங்கள் இதை நாங்கள் தியானித்து அந்த வேத வாசகங்களை உட்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் ஆவியிலே தேறினவர்களாக நாங்கள் காணப்படுவோம். The more we meditate this word and have an intake of these words, we will be even more people will grow up in spirit. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக, so that he may be thoroughly equipped for every good work. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேறினவனாக இருக்க வேண்டும். So the child of God should be thoroughly equipped. ஒரு தேவனுடைய பிள்ளை நற்கிரியைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும். And a servant of God should be doing good work. இப்படி செய்கிறவர்களுக்கு தான் 14வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. And for those people, that's when the word is said. தேவனுடைய வார்த்தைகள் என்னவாம்? உபதேசத்துக்கு. So the word of God is useful for teaching. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை உபதேசிக்கின்றதா?
Is the word of God teaching us? தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதா? Is the word of Lord teaching us? இந்த பூமியிலே நாங்கள் பார்க்கின்றோம் எல்லா காரியங்களும். We see all the things in this world. இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் கொடிய காலங்கள், கொடிய நாட்கள், கொடிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. We see that these times are terrible and terrible things are happening today. சொந்த கணவனை மனைவியை ஏமாற்றுகிற காலத்திலே காணப்படுகின்றோம். We are living in a time that the own husband is deceiving the wife. அப்படிப்பட்ட இந்த கொடிய காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து We are கொண்டிருக்கின்றோம். living in those kind of terrible times. அப்ப இன்றைக்கு தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாகத்தான் அவைகள் என்னவாம் தேவனுடைய வார்த்தைகள் தேவ ஆவியினாலே உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So that the servant of God may be thoroughly equipped for every good work. So all scriptures have been given and useful for teaching. அப்ப நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் உள்ளான மனிதனிலே நாளாந்தம் புதிதாக்கப்பட வேண்டும். So if we are to be built, then we need to listen to his word, and our inner man should be renewed on a daily basis. அப்பொழுதுதான் நாங்கள் தேறினவர்களாக மாற முடியும். That's when we could be thoroughly equipped. தேவனுக்குள்ளாக நாங்கள் பலப்பட முடியும். That's when we could be strengthened in Christ. தேவனுக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட முடியும். That's when we could be built in Christ. பாருங்கள் அதிலே அந்த அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பவுல் சொல்கிறார். So in the same chapter in verse 12 Apostle Paul says, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். verse 12, in fact everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. இந்த பாருங்கள் ஆசீர்வாதமான வார்த்தை என்றால் ஹல்லேலூயா ஆமென் என்றார்கள். So if this is a blessed word, everyone will say hallelujah amen. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர் யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பம் வருகிற பொழுது என்ன செய்வோம்? பாருங்கள் தேவ பக்தியாய் நாங்கள் நடக்கின்ற பொழுது எங்களுக்கு துன்பம் வரும். So if when you have a godly life, we will be persecuted. துன்பம் இல்லாதவர்கள் யாரும் இதிலே இருக்கிறீர்களா? Anyone who is here who's not been persecuted or having any issues or problems or அந்த trials? ரகசியத்தை நான் அறிய I விரும்புகிறேன். would like to know that secret. எல்லாருக்குமே துன்பம் வரும். Everyone will be suffering. கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. அப்ப வருகிற துன்பங்கள் மத்தியிலும் நாங்கள் இன்னுமாய் ஆழமாய் நாங்கள் கட்டப்பட்டு வர வேண்டும். Even through our trials and tribulations and the problems, we need to be deeply built. அதற்காகத்தான் தேவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is why the word of God has been given to us. தேவ வார்த்தை நமக்கு உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The word of God has been given to us for the purpose of teaching. யாரால? பாஸ்டரால கொடுக்கப்பட்டிருக்கிறதா? And it's been given by pastor, is it? தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. No, it's been given by God. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும்படியாக So that our spiritual life be built. இது கொடிய காலமாய் இருக்கின்றது. These are terrible times. இந்த கொடிய காலத்திலே நானும் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டும். You and I should remain in this terrible சபையிலே time. நாங்கள் நாட்டப்பட்டிருக்க We should வேண்டும். be planted in a church. சபையிலே நாங்கள் கட்டப்பட்டிருக்க We should வேண்டும். be built in a church. சபையிலே சபைதான் கிறிஸ்து இயேசு வருகிற பொழுது ஏறெடுத்துக் கொள்ளப்படும். Only the church will be taken up with Christ Jesus நம்முடைய when he comes சரீரம் தான் again. தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றது. Our body is the temple of God. அப்ப நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். We need to be people who are built on the word of God. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் அவைகள் உபதேசத்துக்கும் First thing that we see, they are useful for teaching, கடிந்து கொள்ளுதலுக்கும். for rebuking. கடிந்து கொள்ளுகிற பொழுது இன்றைக்கு பாருங்கள் அநேகருடைய இருதயம் அதை கேட்க மறக்கும். So when you are rebuked, many of your hearts won't listen to it. அப்படித்தானே இல்லையா? Isn't it like that? சில நேரத்தில் சில காரியங்களை கடிந்து கொள்ளுகிற பொழுது என்ன செய்வார்கள்? கேட்க இருதய கடினத்தோடு இருப்பார்கள். So sometimes when you are rebuked, you harden your hearts so that you don't want to listen to that rebuking. பாஸ்டர் எனக்குத்தான் பேசுகிறார். Pastor is speaking to me. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். Whatever the word says, I'm saying the word out to you. வார்த்தை எனக்கும் உரியது, உங்களுக்கும் உரியது. Word belongs to me as well as you. அப்ப தேவன் சில நேரங்களிலே நம்மை கடிந்து கொள்கின்ற பொழுது காரணம் என்ன? நாம் கட்டப்படுவதற்கு. So the reason why we are rebuked by God sometimes is so that we may be built. அதுக்கு நாங்கள்
வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு இருக்க கூடாது. So we should not enter into an argument just because we are rebuked. தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? What does the word of God teach us? தேவனுடைய பலிபீடத்திலிருந்து தேவ ஊழியர்கள் நமக்கு என்னத்தை போதிக்கின்றார்கள்? What do the ministers in the pulpit stand and preach us? அவருடைய வார்த்தை அவர்கள் தேவனுடைய வார்த்தை அவருடைய தேவன் அவர்களை நாவாலை பயன்படுத்துகிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த வார்த்தையில் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது கடிந்து கொள்ளுதலாய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒரு மன இருதயம் காணப்பட வேண்டும். Amen. When some people, servants of God, stand on the pulpit and through their mouths when they explain certain word of God, even if those words are meant to rebuke you, you need to accept that so that you can be built in Christ. ஏனென்றால் தேவனே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கூறி இருக்கின்றார். Because God himself has told us through his word. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தேறினவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். So all of us should be thoroughly equipped today. நற்கிரியைகளை எப்பொழுதும் செய்ய தகுதியுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். And we should be worthy of every good work. அதற்காகத்தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு உபதேசத்துக்கும் That is why the word of God has been given for useful for teaching கடிந்து கொள்ளுதலுக்கும் and for rebuking. அப்ப சில நேரத்திலே தேவனுடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்கிறதா இருக்குமானால் நாங்கள் சற்று நின்று நிதானித்து பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? முன்னேறி செல்ல வேண்டும். So in some occasions if the word of God is rebuking you, you need to stand still, examine yourself and then move forward afterwards. அருமையான தேவ பிள்ளையே, நாங்கள் தனிமையில் இருந்து எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். My dear child of God, we need to examine ourselves when on our own. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? How is my life? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு What இருக்கிறேன்? type of life am I living? இந்த காலங்கள் கடைசி நாட்கள், கொடிய காலங்கள். We are in the last days, terrible times. ஆண்டவர் இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க இருக்கிறவர்கள் எல்லாருமே என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். And all those who want to live a godly life in Christ Jesus will be persecuted. அப்ப அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் பாருங்கள், சீர்திருத்தலுக்கும் நம்மை சீர்திருத்துவதற்கு. So you are useful for teaching, rebuking and correcting us. நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்மை சீர்திருத்துவதற்கு, எங்களை கரெக்ட் பண்ணுவதற்கு, சரியான பாதையிலே போவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கின்றது. The word of God is useful and helps us to go through the right path, the right direction. சில நேரங்களிலே ஆவியானவர் நமக்கு போதிப்பார். Sometimes the Holy Spirit will teach us. நீ போகிற பாதை பிழை மகனே, மகளே. My son, my daughter, the path that you are taking is wrong. அப்ப நாங்கள் நின்று நிதானித்து பார்க்க வேண்டும். Then we need to immediately stop and examine. நான் அந்த பாதையிலே தான் போவேன் என்றால் கர்த்தர் அதை விட்டு விடுவார். But if you demand that no, I'm going to take that path, then God is not going to நாங்கள் stop பிழை குழியிலே விழுந்து எழும்பி திரும்பமாக வருகிற பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். When we will fall in a pit and when we rise up and come back into the presence of God, he will accept us. அவர் பலாத்காரமாக வந்து அவர் உங்களை தூக்கி விடுகிற தேவன் அல்ல. He is not a God who come by force to carry அவர் you out of கிருபையின் the pit. தேவன் தான். He is a God அவர் of grace. இரக்கத்தின் தேவன் தான். He is a God of mercy. அவர் தயவின் தேவன் தான். He is a God of mercy. ஆனால் அவர் சொல்ல சொல்ல நாங்கள் அவருடைய வார்த்தையை கேட்காது போவோமானால், But if we ignore and continue to proceed in our own paths, எங்கேயோ நாங்கள் பிழை விடுகிறோம். we are making a mistake somewhere. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child இந்த of கால God, வேளையிலும் நம்மை நாங்களே நிதானித்து பார்ப்போம். shall we examine ourselves this morning? எப்படியாக நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்மை சீர்திருத்தலுக்கு தேவன் நம்மை கற்றுக் கொடுக்கின்றார். So we see how the word of God uses to correct us. அப்ப அவர் கரெக்ட் பண்ணுகிற பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். When he corrects us, then we need to accept it and act accordingly. அது வேத வாக்கியத்தோடு ஒத்ததாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். If it's a similarity with the word of God, then we need to accept எல்லாமே it. வேத வார்த்தையோடு நாங்கள் ஒத்து பார்க்க வேண்டும். Everything we need to compare it to the scriptures. அது முக்கியம். It's very important. ஆமென். Amen. ஆமென். ஆகவே நாங்கள் வேத வார்த்தையின்படி இது நடக்கிறதா என்பதை குறித்து பார்த்து நாங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So when we hear the word of God, we need to compare it with what's said in the Bible and then we have to act accordingly. வேத வார்த்தை நமக்கு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றது. And the word of God teaches us something else as well. நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. And it's also useful for training in righteousness. இன்றைக்கு அநீதியான காரியங்கள் தான் கூட நடைபெறுகிறது. There are many unrighteous things that are happening in the நீதியான world. காரியங்கள் இல்லை. That's not righteousness. ஈவன் வேலை ஸ்தலங்களிலே பார்த்தாலும் சரி, Even if you see in your workplaces, ஏன் சபையிலே பார்த்தாலும் சரி, even in churches, நீதி அநீதியான காரியங்கள். there are righteousness, unrighteousness. நீதியான காரியங்களை படிப்பிப்பதற்கு தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. And the word of God is taught to us so that we have training in righteousness. ஆகவேதான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. That's why
all scriptures are given by the Holy Spirit. பாருங்கள், இந்த இடத்திலே 19 விதமான மனிதர்களை குறித்து அங்கே தீமோத்தேயு இந்த வார்த்தைகளிலே எழுதுகிறார் இந்த அதிகாரத்திலே. So in the chapter, Timothy writes about 19 different type of people. இந்த கொடிய காலத்திலே எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை குறித்து தீமோத்தேயுக்கு பவுலானவர் ஆழத்தனமாக எழுதுகின்றார். So Apostle Paul writes very firmly to Timothy as to in these terrible times what type of people would be existing. முதலாவது காரியம், மனுஷர்கள் தற்பிரியருள்ள மனுஷர்களாய் இருக்கின்றார்கள். செல்ஃபிஷ். Yeah, first thing is people will be selfish type of people. தற்பிரியர்களாய் தங்களுக்கு தற்பிரியர்களாய் காணப்படுகிறார்கள். They will be lovers of themselves. அப்படியா இருக்கிறார்களா? Are they like that? இந்த காலகட்டத்தில் இந்த கொடிய நாட்களிலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? In these terrible times do we see selfish people or not? அப்படிப்பட்டவர்களை நீங்க பார்க்கின்றீர்களா? Do you see people like that? தற்பிரியராய் இருக்கின்றார்கள். They are lovers of themselves. வேதத்திலே சொன்ன காரியங்கள் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Whatever is mentioned in the scriptures are actually happening எல்லாமே now. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் சொல்லிவிட்டு போய் இருக்கிறார். Everything Lord Jesus Christ has already revealed it 2000 years ago. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எவ்வளவு ஏற்றுக்கொண்டு எவ்வளவு நேசித்து நாங்கள் அதன்படி ஜீவிக்கின்றோமோ கர்த்தர் தொடர்ந்து நம்மை கட்டுகிறவராய் இருக்கின்றார். So however we desire for the word of God, however much we act according to the word of God, then God could build us. பாருங்கள், இன்றைக்கு பணப்பிரியராய் இருக்கின்றார்கள். So the second people are lovers of money. பணப்பிரியர், எனக்கென்று பணம். They want money. பின்பதாகவே They ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். run behind money. இப்படிப்பட்டவர்களை பார்க்கிறீர்களா? Do we see people like that? இப்படிப்பட்டவர்களை கேள்விப்படுகிறீர்களா? Are you hearing about people like this? பணத்துக்கு பின்பதாகவே பணம் தேவை, அளவுக்கான அதிகமாக தேவையில்லை. நமக்கு தேவை பணம். We need money only for what our purpose அதிலே requires. பிரியமாய் இருந்து விடக்கூடாது. But we should not be lovers of money. தேவனை விட்டு அதிலே பிரியமாய் இருப்பதை குறித்து தான் இவர் சொல்லுகின்றார். What he's saying is you are loving the money more than you love your God. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் பணப்பிரியர்கள் இருக்கின்றார்கள். But even among Christians there are lovers of money. ஆகவேதான் பவுலானவர் இதை தெளிவாக தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறார். That is why Apostle Paul is teaching this very clearly and ஆகவேதான் firmly. பவுலானவர் சபைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். And Apostle Paul is teaching it to us as தேவனுடைய church. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கற்றுக் To கொடுக்கின்றார். every child of God is teaching அப்ப this. தற்பிரியராய் இருக்கின்றார்கள், People lovers of themselves, பணப்பிரியராய் இருக்கின்றார்கள், lovers of money, வீம்புக்காரராய் they இருக்கின்றார்கள், are boastful people. வீம்புக்காரராய் இருக்கிறார்கள், They are வீம்பு boastful செய்கிறவர்கள். people. அருமையான தேவ பிள்ளையே, My dear இதெல்லாம் child of God. நடக்கும், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. These all things will happen. It's இனியும் happening நடக்க now. போகுது. And it's going to continue to happen. கவனமாய் இருக்க வேண்டும். We need to be very careful. அகந்தை உள்ளவர்களாய், Proud, தூஷிக்கிறவர்களாய், abusive, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், disobedient to their parents, நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும், ungrateful, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், unholy, சுபாவ அன்பில்லாதவர்களாயும், without love, இணங்காதவர்களாயும், unforgiving, அவதூறு செய்கிறவர்களாயும், slanderous, இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், without self-control, கொடுமை உள்ளவர்களாயும், brutal, நல்லோரை பகைக்கிறவர்களாயும், not lovers of the good, துரோகிகளாயும், treacherous, துணிகரம் உள்ளவர்களாயும், rash, இருமாப்புள்ளவர்களாயும், conceited, தேவ பிரியமாய் இராமல் சுகபோக பிரியமாயும், lovers of pleasure rather than lovers of God, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து having a form of godliness அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய். but denying its power. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. the word of God is given to build us. இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை. The word of God has been given to us so that we remain as people who அப்ப has நாங்கள் been ஆவியிலே saved. கட்டப்பட வேண்டும். So we need to be built in spirit. உள்ளான மனிதனிலே நாங்கள் கட்டப்பட We வேண்டும். need to be built in our inner man. இன்றைக்கு நான் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். God has promised us that I will build இந்த you. வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் There is a promise of word that God gave நம்மை to us. நாங்கள் விட்டு கொடுக்கின்ற பொழுது, When we give in to that, நம்மை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது, when we commit and surrender தேவனுடைய ourselves, வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகின்ற பொழுது, when we obey the word of God, தேவன் நம்மை கட்டுவார், God will build us நாங்கள் கட்டப்படுவோம். and we shall be built. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of இந்த God, கால வேளையிலும் எவ்வளவுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், how much importance are we giving to the word of God this morning? தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் எவ்வளவுக்கு உறுதியாய் இருக்கின்றோம். How much firm do we remain in the word of God? இன்றைக்கு அவருடைய வார்த்தையெல்லாம் நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை கட்டி எழுப்புவதற்காக, இன்றைக்கு நம்மை நீதியை படிப்பித்தலுக்காக அவருடைய வார்த்தை நமக்கு And His கொடுக்கப்பட்டிருக்கிறது. word is given to strengthen us, to build us, and for training in righteousness.
பாவங்களினால் நிறைந்து பற்பல இச்சைகளுள்ளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். 7. And verse Chapter 7 3, says, yes, always learning when they are able to come. The kind of who worm their way into homes and gain controls over gullible women who are loaded down with sin and swayed by all kinds of evil desires. சத்தியத்தை அறியாது உணராது இருக்கின்றவர்கள், The ones who do not know they and understand the truth. எத்தனை தடவை வார்த்தைகளை கேட்டாலும் அந்த சத்தியத்திலே உணராது நிலைத்திராதவர்களுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. And what is being said to people who have listened to the truth many times but they never understand or grasp it. நாங்கள் சத்தியத்தை அறிந்து வருகிறோம், We know the truth. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்று வருகின்றோம். We are learning the word of God. அந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவித்து நடக்கின்ற பொழுது When we live according to that truth, தேவன் எங்களை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாக and இருக்கின்றார். our Lord is able to strengthen and lead us. Amen. பாருங்கள், அங்கே பார்க்கிறோம் 8வது வசனத்திலே, யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். Just as Jannes and Jambres opposed Moses, so all these teachers oppose. இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களாம். Who is opposing the truth? மேற்கே அங்கே சொல்லப்பட்ட அந்த 19 நபர்களும் 19 விதமான மனிதர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். The people who are against the truth is the people, 19 types of people that we just saw in the scriptures above. இந்த மனிதர்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். Each one of us examine ourselves whether we belong to one of these 19 categories. இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். And they stand and oppose the truth. தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி பிசாசு என்ன செய்கிறார்? அவளுடைய செவிகளை குருடாக்கி இருக்கின்றார். What does the enemy do? He made their ears dark so that they do not hear the word of God. அவர்களை பார்த்து தான் பவுல் சொல்ல, இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். And that is why Apostle Paul looks at them and says they are men of depraved minds who as far as faith is concerned are rejected. துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், They are depraved minds. அவர்கள் என்னவும் செய்வார்கள். They will do anything. அவர் கொலை செய்யவுமே அஞ்ச மாட்டார். They will never fear to even commit murder. அப்படிப்பட்டவர்கள். They are those type of people. இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். And as far as faith is concerned are rejected. ஆனால் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட But மனிதர்கள். you and I are not those type of people. கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே எங்களை விலைக்கிரயம் கொடுத்து வேண்டி இருக்கின்றார். As the children of God, He has paid a heavy price with His own blood and bought us. சற்று நேரத்திலே அவருடைய பந்தியிலே நாங்கள் கடந்து வரப்போகிறோம். In a short while, we're going to take part in His communion. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். And the word of God has been given to us solely for us to build our spirit. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். So my dear children of God, this morning time, let us all commit our body, mind and soul completely and surrender it to God. கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டிருப்போம். Let us stand firmly in Christ. கடைசி நாட்கள், இது கொடிய காலங்கள். These are the last days and are terrible times. இப்படிப்பட்ட சுபாவ அன்பில்லாதவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம். There are so much of people who don't have that love. தற்பிரியராய் இருக்கிறார்கள். They are lovers of themselves, lovers of money. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுலானவர் சொல்லுகின்றார். And therefore Apostle Paul is saying that we need to remain in Christ. கடைசியாக நாங்கள் வாசித்து நிறைவு செய்யலாம். Let us finally அதே read and 3வது finish. அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே பவுலானவர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. And he says in verse 14 of chapter 3 to Timothy, but as for you, continue in what you have learned and have become convinced of. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. Continue in what you have learned and have become convinced of. அப்ப வேதத்தை கற்று நாங்கள் நிச்சயத்திலே தேவனுக்குள்ளாய் நாங்கள் நிலைத்திருக்க So we வேண்டும். need to learn the Bible and become convinced of what it teaches us. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவளாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை
நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். But as for you, continue in what you have learned and have become convinced of, because you know those whom you learned it, and how from infancy you have known the Holy Scriptures, which are able to give you wise for salvation through faith in Christ. ஆனால் அநேக நேரங்களிலே நாங்கள் சிறு வயதிலே இருந்து வேத வார்த்தைகளை அறிந்திருக்கின்றோம். But many times we learn these scriptures from a very young age. ஆனால் அந்த வார்த்தைகள் இருதயத்திலே கிரியை செய்ய நாங்கள் இடம் கொடுக்கிறதில்லை. But we do not give in to those words to do works in our heart. தீமோத்தேயுவை பார்த்து நீ சிறுவது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். And he looks at Timothy and says, you know these from infancy. அப்ப நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். We can say we are traditional Christians. ஆனால் எவ்வளவுக்கு வார்த்தையை நாங்கள் அறிந்து உட்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கின்றோம். But how much are we learning and consuming and acting according to the word? தீமோத்தேயு சிறு வயதிலேயே முதல் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் அறிந்து கர்த்தருக்குள்ளாய் நிலை கொண்டிருந்தவர். Timothy from a very young age knew the word of God very clearly and stood firm in his word. அவனுக்கு நன்றாய் தெரியும். He knows very well. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, So my dear இந்த children காலை of God, வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருப்போம். let us stand firm in the word of God. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. We do not know what's going to happen the very next minute. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிற பொழுது அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. And the scripture says if you remain in Christ and die in Christ, then you are blessed. அப்ப நாங்கள் உறுதியாய் கர்த்தருக்குள்ளாய் காணப்படுவோம். So let us stand firm in Christ. கர்த்தர் நம்மை கட்டுவதற்கு நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us commit ourselves so that the Lord build us. மற்றவர்கள் நாங்கள் கட்டப்படுவதை காண்பதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் Let கொள்வோம். us prepare ourselves so that others see that we are being built. தேவன் எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். God loves all of us. ஆகவே ஒரு விசை இந்த காலை வேளையிலும் நம்முடைய கண்களை மூடி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த பந்தியிலே பானம் பண்ண நாங்கள் கடந்து வருவோம். So this morning time shall we examine us for a minute and then take part in this communion. Thank you, Lord Jesus. Praise you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Praise you. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. எல்லாருமாய் நாங்கள் ஜெபத்திலே காணப்படுவோம். Let everyone remain in prayer. இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். Shall we examine ourselves this morning? இந்த வேளையிலும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை வேளையில் Shall we commit ourselves in this morning? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. All the scriptures have been God breathed into us. ஏன் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்? Why did God give us his word? நாங்கள் ஒவ்வொருவரும் தேறினவர்களாய் மாற வேண்டும். So all of us should be equipped for கர்த்தருடைய வார்த்தையிலே பரீட்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We need to be very fluent in the word. அவருடைய வார்த்தையிலே நாங்கள் இன்னுமாய் கட்டப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who are built in the word of God. இந்த காலை வேளையிலும் ஒரு விசை நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா? Morning time shall we commit ourselves? எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போமா? Shall we commit ourselves and pray? தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ணுவதற்கு வருவதற்கு முன்பதாக நம்மை நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Before we take part in the communion, we need to examine ourselves. அபாத்திரமாய் நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. And the scripture says we should not take part in the holy communion in an unworthy manner. ஆகவே எங்களுடைய ஆத்துமாவை ஆராய்ந்து பார்ப்போம். Shall we examine our soul? ஒரு விசை யாவருமாக எழுந்து நிற்போமா? Shall we all stand up for a minute? சவுல் மோசஸ் அவர்கள் இந்த பாடலை பாடுகிற பொழுது நாங்கள் எங்களை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ண நாங்கள் கடந்து வருவோம். As brother Moses sings this song, shall we commit ourselves to God and come to take part in the communion? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு
ஏந்திக் கொள்ளும் என்னிலையும் வாசம் செய்யும் கர்த்தாவிலும் கரத்தில் நான் களிமண் போலானே இஷ்டம் போல் வாழ்ந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும் நம்மை நாங்களே ஒப்புக் கொடுத்து பாடுவோமா? கர்த்தாவிலும் கரத்தில் களிமண் களிமண் போலானே இஷ்டம் போல் வழிந்திடும். இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். என்னை எந்நாளும் நடத்திடும் இயேசு தேவா அர்ப்பணித்தோம். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன் இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்னிலையும் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்னிலையும் வாசம் செய்யும் என் ஆத்மாவும் சரீரமும் Thank the Lord. என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு என் வாழ்கின்றார் ஆத்மா சரீரமும் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் இயேசு தேவா அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் மனதோடு நம்மை என்னையே அர்ப்பணிப்போமா? நான் அர்ப்பணித்தேன் ஆண்டவரை பார்த்து இயேசு சொல்லுங்கள். தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளு. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளு. ஏந்திக் கொள்ளும் எங்கள் இதயம் என்னிதயம் வாசம் செய்யும் சொல்லுவோமா? ஏற்றுக்கொள்ளும் Yes. ஏந்திக் கொள்ளும் என்னிதயம் வாசம் செய்யும் அப்படியாக நம்ம ஜெப நிலையிலே ஆசனங்களிலே அமருவோம். Likewise, shall we remain seated in a prayer attitude? ஒரு நிமிடம் நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் பேசுகிற நேரம். This is the minute that you speak to God by yourself. அமைதியாய் இருந்து இந்த நாளிலும் கர்த்தரோடு நீங்கள் பேசுங்கள். Be quiet and speak to God today. அவர் பேசுகிற தெய்வம். He is a Lord who speaks to அவர் you. பேசாத மரமோ கல்லோ அல்ல. And He is not a tree or a stone that does not speak. நீங்கள் மனம் திறந்து பேசுகிற பொழுது அவர் உங்களோடு பேசுவார். When you open your heart and speak to Him, He will also converse with you. கர்த்தருடைய பந்தியிலே சற்று நேரத்தில் நாங்கள் பானம் பண்ண கடந்து வர We இருக்கின்றோம். are going to take part in the Holy Communion in a few moments. அதற்கு முன்பதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு விசை அவரோடு பேசி எங்களை அர்ப்பணித்து அவருடைய பந்தியிலே பானம் பண்ண நாங்கள் கடந்து வருவோம். Before that, shall we speak to Him for a minute and commit ourselves and so that we take part in the communion. பந்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் தயவு செய்து எழுந்து வந்து நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். மற்றவர்கள் நீங்கள் ஆண்டவரோடு பேசிக்கொள்ளுங்கள்.